கண்ணனுடைய பெருமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது கவியரசர் பாடுவார், அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன் என்று பாடுவார். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன், பார்ப்பவர் கண்ணுக்கு தெய்வேன் என்றான் பாரதத்தில் கண்ணன் என்று பாடுவார் கவியரசர். பார்ப்பவர் கண்ணுக்கு தெய்வேன் என்பான் பாரதத்தில் மகாபாரத கண்ணன், அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்பான் கீதையிலே கண்ணன் என்று அவருடைய கண்ணனுடைய பெருமையை பாடுவார் கவியரசர். அதுபோல் இங்கே ரஸ்கான் பாடுறார், சேஷ கணேச மகேஷ தினேஷ எல்லாமே அனுப்பிராஸ் அனுப்பிராஸ் இருக்கார். சேஷனா ஆதிசேஷன், மகேஷ்னாக்கா சிவன், தினேஷ் சூரியன், சுரேஷ் இந்திரன் ஆதி ஆகியவர்களாம் நிரந்தர காவை உன் புகழை நிரந்தரமாக இப்போதும் பாடிக்கொண்டிருக்கிறார். शेष गणेश महेश दिनेश सुरेश जाई निरंतर गावे, जिसके बारे में निरंतर गाते रहते हैं, इसकी तारीफ स्तुति निरंतर करते रहते हैं. इसकी भगवान श्री कृष्ण की. जाही वो अनादि अनंत अखंड अछेद अभेद सुवेद बतावे. सुवेद बतावे, जो वेद जो हैं कितने प्रकार के हैं वेद? 4 प्रकार के हैं, साम ऋग यजुर साम अथर्वण. ये चारों वेद बताते हैं किसके बारे में? श्री कृष्ण के बारे में. कृष्ण कैसा है? अनादि है, उसका ना आदि है. अनादि मतलब उसका आदि क्या है? अनादि. और अखंड अनंत, उसका अंत नहीं है. जो जहाँ पर आदि नहीं है तो अंत भी नहीं है ना, कैसे होगा? आदि नहीं है तो अंत भी नहीं है. முதல் முடிவு இல்லாதவன், முதல் இல்லாதவன் अनादि अनंत अखंड, उसको हम खंड नहीं कर सकते, उसका हम खंड नहीं कर सकते. அதாவது பிரிக்க முடியாது, பிளக்க முடியாது. அகண்ட, அதை பிளக்க முடியாது. சரி. அச்சேத, சேது அச்சேத, அவனை துளைக்க முடியாது. அச்சேதனா துளைப்பது, துளைக்க முடியாது. அச்சேது. அபேத, அவனை பிரிக்க முடியாது, துண்டு போட முடியாது, துளைக்க முடியாது, பிரிக்க முடியாது என்றெல்லாம் யார் சொல்கிறாங்க? சுவேது பதாவை, வேதங்கள் சொல்கின்றன. வேது பதாத்தே. ஓ நாரத் சே சுக வியாச ரட்டே, நாரர் முதற்கொண்டு சுகமுனிவர். சுகர் யார் என்றால் வியாச பகவானுடைய தந்தையார் சுகமுனிவர். நாரசே சுகவியாஸ் ரட்டே. ரட்னா மீன்ஸ் திரும்ப திரும்ப சொல்வது. பசங்க ஸ்கூலுக்கு ஐயா படிச்சுட்டு இருப்பாங்க, ஏ காமே ஏ கிசான், ஏ காமே ஏ கிசான், ஏ காமே ஏ கிசான், ஏ காமே சொல்லிட்டே இருப்பாங்க. அதான் வந்து ரட்னா. நெட்டுரு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நெட்டுரு போடுவது, திரும்ப திரும்ப சொல்வது. அதான் நாங்கள் சொன்னாங்க, யாருடைய பெயரை, யாருடைய பெயரை? கண்ணனுடைய பெயரை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இருந்தாலும் தாகி தவு புனி பார்ன பாகு, அப்படி இருந்தும் அவர்களால் இந்த பிறவி பெருங்கடலை கடக்க முடியவில்லை, இறைவனை அடைய முடியவில்லை. இந்த பார்னங்கிறது கடப்பது. என்ன கடப்பது? இந்த பிறவி பெருங்கடலை கடப்பது. அவனால் வந்து இறைவனை அடைய முடியவில்லை. இந்த ஜீவாத்மாக்கள் அந்த பரமாத்மாவை அடைய முடியவில்லை. அவ்வளவு கஷ்டமானவர் காரியம் வந்து இறைவனை அடைவது. ஆனால் அவரை பார்ப்பது என்று அடைவது கஷ்டம். அப்படிப்பட்ட அந்த அவ்வளோ பெருமை வாய்ந்த அந்த கண்ணனை தாஹி உஸ்கோ அஹீர் கி சோக்ரியா. அஹீர்னா மாட்டுக்காரங்க, பால் விற்கின்ற வியாபாரிகள், பால் வியாபாரிகளுடைய சோக்கரின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம தமிழ்லேயே பேச சொல்லுவோம் கிராமத்துலலாம், ஏப்பிள்ள இங்கே வா, ஏம்மான்னு சொல்கிறது வேறு, ஏப்பிள்ளைன்னு சொல்கிறது என்ன அர்த்தம்? அங்கே என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? கேர்ளை பார்த்து ஏம்மா இங்கே வாமா
சொல்கிறதுக்கும் ஏப்பில் அங்கே வா சொல்கிறதுக்கு வந்து வித்தியாசம். என்றால் கொஞ்சம் அந்த ரெஸ்பெக்ட் கொஞ்சமாக செய்யும், அது வேற ஒன்றும் இல்லை. छोकरीमांग छोकरे छोकरे राव ஏ பையா இவாடா லடுக்கான்னு छोकराக கொஞ்சம் அந்த ரெஸ்பெக்ட் கொஞ்சம் குறைய மாதிரி தெரியும் அது கேட்பவர்களுக்கு. அதே மாதிரி அஹீர் கி சோக்கரியா இந்த மாட்டுக்கார பெண்கள், மாடு மேய்க்கின்ற பெண்கள், பால் விற்கின்ற பெண்கள், மோர் விற்கின்ற பெண்கள், பெண்கள் கேர்ள்ஸ், லேடிஸ் இல்லை கேர்ள்ஸ். चचियाँ भरी चाच पे नाच नचावे. अब लोगों को मालूम है माखन चोर हैं, कृष्णा माखन चोर हैं, வெண்ணெய் திட்டு சாப்பிட்றோம் இல்லையா? அதனால் இவர் அப்படி போகிறாரு, போய் சொல்கிறாரு இது கொஞ்சம் வெண்ணெய் கொடுங்க, மோர் கொடுங்க. நிறைய வேணாம், மோர் விற்க போகணும் சொல்கிறாங்க. மோர் விற்கிறதுக்கப்பா உங்களுக்கு தரத்துக்கு இல்லை, இல்லைப்பா கொஞ்சம் கொடு. சச்சியானா ஒரு உழக்கு வாங்க. கிராமத்தில் சொல்வார்கள், சின்ன பிள்ளையப்பா சொல்லுவாங்க உலகமாக இருக்குமா. நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, உலகமாக இருக்குது உள்ள போய் பேசுறியா? உலகம்னா குட்டி ஒரு அளவை நீங்கள் போர்டிங்க பார்த்து காணிங்க, டைட் போய் கொண்டுருவாங்க, சின்னதாக கொண்டு உலக்குன்னே பேர். உலகம் இருக்குங்க, நீ இதை பேர் பேசுறியா என்றார்கள். அப்போ அந்த உலக்கு பாலுக்காக, மோருக்காக சச்சியா பரி சாச்சு பே, உனக்கு ஒரு எனக்கு வந்து பெருசாக வேணாமா, சின்ன உலக்கு இவ்வளோ உலக்கு இவ்வளோ தான் போதும், இவ்வளோ உலகருக்கு மோர் கொடுன்னு கேட்குறான். யார் கேட்குறான்? பாலகிருஷ்ணன் கேட்குறான். அதுக்கு என்ன சொல்லுதுமா அவங்க, நீங்கள் டான்ஸ் ஆடு, நீங்கள் நாட்டியம் ஆடு, பாட்டு பாடு, ஓடு, வா போ வா உட்கார எதிரி என்று அவனை வந்து ஆட்டி வைக்கிறார்கள். எதுக்காக? அந்த மோருக்காக. நீ ஆடினா நான் மோர் தரேன் சொல்லுவோங்களே, ஆடாராமா நீ ஆடினா நான் உனக்கு மோர் தருவேன். எவ்வளோ பெரிய மகானது, எத்தனை மகான்கள்னா கூட வந்து பாடி 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 அழுத்து விட்டார்கள். ஆனால் இறைவனை அடைய முடியவில்லை. அப்படிப்பட்ட பெருமைக்கு இறைவனை வந்து சாதாரண இந்த மாடு மேய்க்கிற பிள்ளைங்க வந்து ஒரு மோருக்காக வந்து ஆட்டி வைக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து பகவானுடைய பெருமை தான் சொல்கிறாங்க. அது பகவானுக்கு சிறுமை அல்ல, பெருமை. அதாவது அன்போடு பாசத்தோடு யார் கூட்டாலும் வந்து பகவான் வருவார். அதான் பக்தவஸ்தல்கைன்னு சொல்லுவாங்க. பகவான் பக்தவஸ்தல்கை என்று சொல்கிறார்கள். ஆகவே இதனுடைய பாவார்த்தை நீங்கள் வந்து புக்கை பார்த்து படிச்சிங்க. நான் அப்படியே சொல்லிட்டேன், மறுபடியும் டைம் வேஸ்ட் ஆகும். புரியுதா? நமக்கு நல்லா புரியும். சேஷ கணேச மகேஷ தினேஷ சுரேசகு யாஹி நிரந்தர गावे जाहि अनादि अनंत अखंड अभेद अशेद सुवेद बतावे. नारद से सुख व्यास कर रटे पची परी पूरी पार न पावे. ताही अहिर की चौबरियाँ चचिया भरी चाच पे नाच नचावे. பகவான் வந்து பக்தனுக்கு இறங்கியவர் என்றார், இறங்கி வருவார் என்ற கருத்தை வந்து இங்கே சொல்வதாக இந்த கருத்து. இங்கே பகவானுடைய பெருமையையும் அவருடைய இந்த தன்னடக்கத்தையும் மிக அழகாக கொடுத்திருக்கிறார் ரஸ்கான். அடுத்ததாக लंका नायक को, लंका नायक मातिके लंका नायक को विभीषण को देवदूषण को बहे मोही. लंका नायक को भीषण को देवदूषण को दहे मोही. जीवन हो ही क्या जब तो ही जीवन का कहे. मोही के जग मारी है दुर्बुद्धि तेनिए जानी है. कौन बात पटाइयो कहीं वीर बेनी बकालियो. இந்த கவிதை வரிகள் ரீதிகால் வாழ்ந்த கவிஞர் பூஷன் அவர்களுடைய கவிதையில் கப்பட்டுகிறது. இங்கே லங்காவுக்கு போகிறார், சீதையை தேடி போகிறார் ஹனுமன். அங்கே சீதையை பார்த்து விடுகிறார். அவருக்கு இருப்பிடம் தெரிந்து விடுகிறது. ராவணனை பார்க்கிறார். ராவணனை பார்த்து கேட்கிறார். அவன் வந்து அவரை வந்து அவமதிக்கிறான். அவரை வந்து கட்டி போடும்படி அவருடைய
வாலிலே தீ வைக்கும்படி சொல்கிறான் ராவணன். அப்பொழுது ராவணனை பார்த்து ஹனுமன் கூறிய கூற்று अंगद संदर्भ प्रस्तुत पद आचार्य केशवदास का है। प्रस्तुत काव्यांश रामचंद्रिका के रावण अंगद संवाद प्रसंग से अवतरित है। प्रस्तुत अंश में रावण के प्रश्नों का उत्तर अंगद बड़ी कुशलता से देता है। रावण அவனை பார்த்து நிறைய கேள்வி கேட்குறான். அந்த கேள்விக்குள்ளாம் பதிலை வந்து மிக திறமையாக அங்கதன் சொல்கிறான். मैं लंका नायक विभीषण का दूत हूँ. நான் லங்கா நாயக்கு விபீஷனுடைய தூதுவர் நான். शब्दार्थ दहे डराता है, भयमुक्ता हो ही होता है, बेगी तुरंत, बखान वर्णन. व्याख्या रावण पूछता है वो लंका नायक कौन है? ஏப்பா லங்கா நாயக்கு தூதன் சொல்றிய, நான் தான் லங்கா நாயக்கன், அப்படி ஆவான் கேட்குறான். वो यार கேட்குறான், वो लंका नायक कौन है? अंगद विभीषण जो तुम्हें जलाता रहता है, उनको புறாமல் இருக்குல்ல அவனா रावण. मेरे जीवित होते वो लंका राजा कैसे बन सकता है? நான் உயிரோடு இருக்கும் பொழுது அவன் எப்படி வந்து लंका அரசனாக ஆக முடியும்? अंगद संसार में तुम्हें जीवित कौन मानता है? நீ வந்து உயிரோடு இருப்பதாக யார் மதிக்கிறாங்க இந்த உலகத்தில்? रावण मुझे इस संसार में कौन मार सकता है? இந்த உலகத்திலே யார் கொல்ல முடியும்? अंगद तुम्हारी ही मूर्खता, உன்னுடைய அறிவீனம்தான், முட்டாள்தனம்தான் உன்னை கொல்ல முடியும். रावण हे वीर, तुम शीघ्र बताओ कि तुम्हारे स्वामी ने तुमको क्यों भेजा है? सुनपा उन्होंने स्वामी उन्होंने ஏன் அனுப்பியிருக்கிறார்? क्यों भेजा है? ஏன் அனுப்பியிருக்கிறார்? विषय दोनों की संवाद मसलता दर्शनीय है. இரண்டு பேருடைய அந்த வாக்கோண்மை மிக அழகாக இருக்கிறது. சந்து अनुप्रास अलंकार अनुप्रास रस फिर बार बार गर्जन वर्णन है. मूसलाधार हृदय शाप लेता, ताम लेता संसार, ये ताम लेता है, हृदय ताम लेता संसार. सुन सुन गौर वज्र हुंकार, अशनिपात से शब्द उन्नत शत शतवीर, शत विक्षत हत अचल शरीर, गगन स्पर्शी स्पर्धा वीर. ये निरला की बादल राग से लिया गया है. बादल राग என்ற கவிதை இது வந்து நிரலா அப்படி ஏற்றியது. फिर बार बार गर्जन से प्रस्तुत पद्यांश कविवर सूर्यकांत त्रिपाठी निराला कुरुत बादल राग शीर्षक पद्य से अवतरित है. प्रस्तुत कविता में पद्य में बादल की क्रांति का प्रतीक मानकर उसका आह्वान किया गया है. மேகமானது கர்ஜிக்கிறது, அந்த கர்ஜனையை கேட்டு அது வந்து புரட்சி செய்வதாக கருதி கொண்டு அதை இங்கே அழைக்கிறார். ஆகவான மூலம் அழைத்திருக்கிறார். शब्दार्थ वर्षण वर्षा, मूसलधार तेज, अशनिपात बिजली का गिरना, इड़ी उड़द.
शत 100, वर्षण शत विक्षत। गाय व्याख्या कवि कहते हैं ये क्रांतिवादी बादल परशुरामा में बार बार गरजते हुए तेज वर्षा करते हो, மீண்டும் மீண்டும் நீ வந்து மழை பெய்கிறாய், வேகமாக மழையும் பொழிய வைக்கிறாய்। तुम्हारे भयानक गर्जन सुनकर सारा संसार भयभीत हो जाता है। உன்னுடைய பயங்கரமான கர்ஜனை கேட்டு இந்த உலகம் முழுவதும் பயத்து பீதியும் அடைகிறது। तुम सैकड़ों वीरों पर भी बिजली गिराकर उसे धरती पर सुला देते हो। நீ உன்னுடைய இடியை விழச் செய்து நூற்றுக்கணக்கான வீரர்களை கூட பூமியிலே தூங்க வைக்கிறாய், கொண்டு விடுகிறாய்। इस भूमि पर पहाड़ का शत्रु कोई नहीं होता। இந்த பூமியிலே வந்து மலைக்கு எதிரிகள் யாருமே இல்லை। उन पहाड़ों पर भी वज्राघात करके घायल कर देते हो। அந்த மலைகள் மீது வந்து கொண்டு வருவதை ஒரு இடியை விழச் செய்து அந்த மலையை நீ காயப்படுத்துகிறாய்। அந்த அளவுக்கு நீ வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறாய்। विशेष बादल के विनाशकारी तत्व का चित्रण हुआ है। மேகத்தினுடைய அழிக்கும் தத்துவத்தை இங்கே சொல்லப்படுகிறது। கவியரசர் பாடுவார், மேகம் வந்து இடிக்கணும், மழை பெய்யணும், எல்லாரும் விரும்புகிறாங்க। அந்த மேகம் மக்களுக்கு நன்மையைத்தான் செய்கிறது। யோசிக்கிறார்ல महादेव बरसाती आंखों के बादल बरे जहाँ बरे करुणा जल्लड़ பாடுவார் பிரசாத்। ஆக கருணை இதே மக்கள், தமிழக மக்கள், இந்திய மக்களுடைய கருணையை கஷ்டத்தை பார்த்து அது அழுதாமா, அதான் வந்து மழைன்னு சொல்வார்। இறைவனின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழையான்னு சொல்லுவார் கவியரசர் பாடுவார்। அதே கவியரசர் பாடுறாரு। அது நன்மை தருகிறது மழை என்பது பொதுவானது। அதனால் அதே மழையானது, அதே மேகமானது இடியாக கொடுத்து இடியாக விழுந்து மக்களை அழிக்கவும் செய்கிறது, ஆக்கவும் செய்கிறது, அழிக்கவும் செய்கிறது இறைவனை போல என்று அவர் பாடுகிறார்। அதுதான் சொல்வார் கவியரசர், தீபத்தின் ஒளியில் திருக்குறள் படித்தால் தீபத்தின் பெருமை என்றோ। தீபத்தின் ஒளியில் திருக்குறள் படித்தால் தீபத்தின் பெருமை என்றோ। அந்த தீபத்தினாலே ஒரு இல்லத்தை எரித்தார், அப்பொழுது தீபமும் பாவம் என்றார்। தீபத்தினாலே ஒரு இல்லத்தை எரித்தால் அப்போ தீபமும் பாவம் தானே। அது மாதிரி இங்கே மேகமாக நீ வந்து மழையை பொழிந்தால் நமக்கு நன்மை, அதே வந்து இடியாக பிளந்து மக்களை கொன்றால் அது நன்மையாகும்। அவங்களோட வந்து இரண்டுமே இருக்கிறது, காத்தல் அடித்தல் இரண்டுமே உள்ளது என்று மலையே நீ வந்து காயப்படுகிறாய் என்று அந்த நீ வந்து உயர்வு என்று அந்த மேகத்தை பற்றி பாடுகிறார்। बादल के विनाशकारी तत्व का चित्रण हुआ है। रस बादलों के वज्राघात के वर्णन में भयानक रस है, भय रस। छंद मुक्तक छंद अलंकार वीप्सा अनुप्रास मानवीकरण अलंकार। मैं घमंडों से भरा ऐटा हुआ, मैं घमंडों से भरा ऐटा हुआ, एक दिन जब था मुंडेर पर खड़ा, अचानक दूर से उड़ता हुआ एक दिन का आंख में मेरी पड़ा। मनिदन வந்து गर्वப்படுகிறான், मनुष्य घमंडों से भरा हुआ रहता है। वो घमंड से क्या होता है, वो अपने को बढ़ चढ़कर बातें करता है, मैं बड़ा हूँ, मैं बादशाह हूँ, ये हूँ वो हूँ, मैं मेरी बात मानो नहीं तो तुमको मैं तुम्हारा नाश करा दूंगा। जैसा कि अभी रूस में चलता है, उक्रेन और रूस में क्या चलता है, मेरी बात मानो, तुम उनसे मत मिलो। वो बोला मैं मिलूँगा तो मैं तुमको नहीं छोड़ूंगा। तो क्या है, 4 महीनों से उस पर लड़ाई हो रही है उक्रेन और रूस के बीच में। इस प्रकार
इसका आधार क्या है? मनुष्य का घमंड है, मतलब अहम की भावना, नाम इन उणर्दा। यहाँ पर कवि का मतलब है कि जो अपने को बहुत बड़ा मानता है, उस बहुत बड़े आदमी को भी एक छोटा सा इनका परेशान कर सकता है। பெரிய அவ்வளோ பெரிய யானை அது வாயிலை காது ஒரு எறும்பு போயிட்டால் போதும், எனக்கு நம்ம யானை ஏறணுமா? அவ்வளோ பெரிய யானை அந்த எறும்பு வந்து என்ன பண்ணுறது? டிஸ்டர்ப் பண்ணுது. நம்ம கண்களில் வந்து ஏதாவது சின்ன துரும்பு என்ன இருக்கும், நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த துரும்பு எடுக்க வரைக்கும் நம்ம எவ்வளோ பரிதாபப்படுறோம். இவ்வளோ உடம்பு தானே, சின்ன துரும்பு தானே. ஆக சின்ன துரும்பு கூட மனுஷனுடைய கர்வத்தை வந்து அடக்க போதுமாதிங்கிறார் இங்கே. अयोध्या सिंह उपाध्याय हरिओम। कवि का नाम है अयोध्या सिंह उपाध्याय हरिओम। मैं घमंडों से भरा ऐंठा हुआ न तिमरा मैं घमंडों से भरा ऐंठा हुआ था। एक दिन मुंडेर पर खड़ा, मुंडेर मतलब वो छत पर மாடியினுடைய அந்த கைப்பிடிச்சுவரை போட்டுடைய என் உடம்புலாம் गर्व நிறைய गर्व இருந்தது, சுவர் இருந்தது. ஏக்கும் तो अचानक दूर से उड़ता हुआ, திடீரென்று தூரத்திலிருந்து பறந்து வந்து ஒரு சின்ன ஒரு துரும்பு, ஒரு தூசி இனுக்கா ஆக்குமே வேறி படம் என் கண்களிலே விழுந்தது. அவ்வளோதான், என்னுடைய நிம்மதி குறைந்தது. அப்போ என்னுடைய கவனமெல்லாம் இங்கே என்ன சொல்லுவாருனாக்கா, மனிதனுடைய கர்வத்தை போக்குவதற்கு பெரிய பெரிய படைகள் தேவையில்லை, பெரிய பெரிய ஆயுதங்கள் தேவையில்லை, ஒரு சின்ன துரும்பையை போடுகிறார். அது கூடாது, நாங்கள் கர்வம் கொள்ள கூடாது. சரியா? नीलांबर परिधान हरित तट पर सुंदर है। सूर्य चंद्र युग मुकुट मेखला रत्नाकर है। नदियाँ प्रेम प्रवाह फूल तारे मंडल है। बंदी जन खगवृंद शेषपन सिंहासन है। करते अभिषेक पयोध है। बलिहारी इस देश की इस वेश की ते मातृभूमि तू सत्य की सगुण मूर्ति सर्वेश की। महेश्वरन गुप्ता है ना, महेश्वर गुप्ता की ये कविता, इस कविता का नाम है मातृभूमि, है ना, मातृभूमि। कविता कवि का नाम है महेश्वरन गुप्ता। इस यहाँ पर गुप्ता जी राष्ट्रीय कवि हैं, वे भारत माता की महिमा गाते हैं, भारत माता की महिमा गाते हैं। वे कहते हैं नीलांबर परिधान हरि तट पर सुंदर है। நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வானத்திலே வந்து மேகம், மலை மேகம், கார் மேகம், கருமேகம் சூழ்ந்திருக்கிறது. அது மலையை மூட பார்க்கிறது. அதை கவிதை பார்ப்பார். அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறார், தரிகை நடியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறார் என்று அவர் சொன்னார். இவர் சொன்னார் நீலாம்பர பரிதான் ஹரித் தட்பர் சுந்தர் ஹை. இங்கே வந்து அவருக்கு வந்து அங்கே வந்து கவியரசருக்கு வந்து அந்த அந்த ராஜகுமார் என்ன கொடுக்கிட்டு ஜருகி துணியும் சேலை கட்டியிருந்தான். இந்த மேகம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த இந்த இந்திரா நம்ம அம்மா பாரத மாதா பச்சை வண்ண பார்டர் போட்ட நீல ஆடை அணிந்திருக்கிறாள். நீலாம்பர பரிதான், நீலாம்பர பரிதான், நீலாம்பர பரிதான் ஹரித்த தட்டுப்பர் சுந்தர் ஹை. நீல நிற ஆடை அணிந்திருக்கிறாள் பாரத மாதா. இந்த கரை வந்து பார்டர் என்னன்னா ஹரித்த தட்டு, பச்சை கலர் வாழை சேர கட்டிக்கிறார். அது மிக அழகாக இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா மேலே நீலவானம், கீழே வந்து பூமி வந்து பச்சை வண்ண பூமி, அதாவது விவசாய பூமி. மேலே வந்து நீலவானம், இமயமலை, கீழே பார்த்தால் பச்சை பசையில் நின்ற வயல்கள். தான் சொல்கிறார் நீலாம்பர பரிதான் ஹரித்த தட்பர் சுந்தர் ஹே. தட்னா கலை. சரி, சூரிய சந்திர யுக முகுட், சூரியனும் சந்திரனும்
இரண்டுமே உன்னுடைய மகுடங்கள். சூரிய சந்திர யுகனம் தோணும் முக்குட்டு உன்னுடைய மகுடங்கள். ஒரு நாளைக்கு வந்து காலையிலே வந்து சூரிய மகுடம், இரவிலே வந்து சந்திர மகுடம். இப்போ இதில் திருப்பதி போடுவாங்க. திருப்பதியில் அந்த இது சாமி ஊரில் வரும். அவங்க சந்திரபிரபா வாகனம் அந்த வாகனம் சொல்வார். 7 வகை மருத்துவ வாகனம் சொல்வார். ஸோ பெருமாள் அது மாதிரி பாரதாயே உன்னுடைய மகுடங்கள் பகலிலே வந்து சூரிய மகுடம், இரவிலே வந்து சந்திர மகுடம். சரி, மேகலா ரத்னாகரை கடல் தான் உனக்கு மேகலா. மேகலா என்றால் பெண்கள் இடையில் அணிகின்ற ஆபரணம், அதுக்கு மேகலா சொல்லலாம். இன்னும் விளக்கமாக சொன்னாக்கா நான் ஜட்டின்னு சொல்லணும். அதுதான் நீங்கள் ஜட்டின்னு சொல்லணும். அந்த காலத்தில் வந்து மேகலா ஆபரணம் சொன்னாங்க. மேகலா ரத்னாகரை கடல் தான் உனக்கு இடையில் அணிகின்ற ஆபரணம். உன் இடையணின்னு சொல்லிக்கலாம். அதாவது கடல் தான் உன்னுடைய இடையணி. நதியா பிரேம பிரவா ஆறுகள் அன்பு என்ற வெள்ளத்தை உன்மீது போடுகின்றன. நதியா பிரேம பிரவா. சரி, பூல் தாரை கொண்டன உன்னை வாழ்த்துகின்றன. போடப்படுகின்ற பூக்கள் யாரென்றால் அதுதான் வந்து வானமண்டலம், அதாவது ஸ்டார்ஸ், விண்மீன்கள்லாம் உனக்கு அவனை வாழ்த்துகின்ற பூக்களை கொண்டன. பந்தி ஜன கக வருந்த உன்னை வாழ்த்தி பாடுகின்ற பாணர்கள். அந்த காலத்தில் பாணர்கள் சொல்வார்கள். வாழ்த்தி பாடுற சிங்கர்ஸ் வந்து பாணர்கள் இருந்தார்கள். பந்தி ஜன்னா உன்னை வாழ்த்தி பாடுகின்ற பக்தர்கள் பாணர்கள் யாருன்னா கக வருந்த பறவை கூட்டங்கள். பறவைகள் வந்து ஆர்ப்பரிக்கின்றன. அவைகள் தன்னுடைய ஆர்ப்பரிப்பு மூலமாக உன் புகழ் பாடுகின்றன பாணர்களைப் போல. சேஷப்பன் சிம்மாசனத்தில் ஆசேசனுடைய படம் தான் உனக்கு சிம்மாசனம். உட்காந்துக்கிற அரியணை. சேஷப்பன்னா ஆசேசனுடைய படம். இந்த படம் நாகம் வந்து படம் இல்லையா. शेषपन सिंहासन है, करते अभिषेक पयोद है. ஆறுகள் அருவிகள் தன்னுடைய பால் போன்ற நீரை உன் மீது அபிஷேகம் செய்கின்றன. அபிஷேக் பயோதை பலிஹாரி ஸ்ரீ விஸ்வேஷ்கி. ஆஹா, இவ்வளோ வேஷம் கொண்ட, இவ்வளோ அழகு படைத்த, இத்தனை கிட்ட போட்டு விளங்குகின்ற பாரத தாயே, உனக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். பலிஹாரி விஸ்வேஷ்கி, இந்த அழகுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். தூ மாத்ருபூமி, அதனாலே நீ வெறும் தாங்களல்ல, தூ சத்திகி, உண்மையிலேயே வந்து சகுணமூர்த்தி சர்வேஸ்கி, இறைவனுடைய மறு உருவம் தான் என்கிறார். சகுணமூர்த்தி சர்வோஸ்கி சர்வேஷ்கி, சர்வ ஈஷ், அனைத்தையும் காத்து படைத்து அளிக்கின்ற இறைவனுக்கு ஒரு உருவம் சொன்னால் அது வந்து நீதான். ஓ ஏசாக்கி சகுண பக்தி நிகழ்வு சொல்கிறாங்க இல்லையா, இங்கே சகுண பக்திங்கிறார். இப்போ பாரத தாயே வந்து இறைவனாக கருதுகிறார். உனக்கு என்னுடைய அகத்தியமாக அர்ப்பணிக்கிறேன். பலிஹாரி சுரேஷ்கி ஹே மாத்ரூமி து சத்தியகி சகுணமூர்த்தி சர்வேஷ்கி. அடுத்ததாக दिए है मैंने जगत को फूल पल, किया है अपनी प्रभा से चकित चल, पर अनुश्वरता सकल पल्लवित पल, टाट जीवन खाएगी जो ढह गया है. सूर्यकांत त्रिपाठी निराला. सूर्यकांत त्रिपाठी निराला कविता का नाम क्या है? तुम और मैं. इसमें வாழ்க்கையினுடைய வசந்த காலம் இளமை என்பார்கள். வாழ்க்கையினுடைய வசந்த காலம் இளமை என்பார்கள். இளைஞர் காலம் வந்து புதுமை என்பார்கள். ஏன் இளைஞர் காலத்துக்கு அப்பா என்னன்னா மரம் வந்து மொட்டையாடும், அப்புறம் பட்டுவிடும். வேர் நன்றாக இருந்தால் அது நிலைக்கும், இல்லாவிட்டால் பட்டுவிடும். அதே போலத்தான் கவிசப்பாடுவார். விட்டுவிடும் ஆவி, பட்டுவிடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு, சூரியத்தில் இருக்கும்பார்.
புரியுங்க? ஜீவன் பாரு, எல்லாமே ஜீவதான், ஒன்றும் கிடையாது. அது மாதிரி மனித வாழ்க்கை அது மாதிரி தான். நான் வந்து இளமை இருந்த வரைக்கும் நான் என்ன பண்ணுறோம், ஆடுறோம், பாடுறோம், எல்லாம் செய்யணும். இப்போ வீட்டிலே ஒரு குடும்பத் தலைவர் இளமை இருக்க வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறார், கஷ்டப்படுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, எல்லாரையும் காப்பாற்றுறாரு, எல்லாரும் படிக்கிறாரு, சாப்பாடு போடுறாரு, எல்லா தேவையும் பூர்த்தி செய்கிறாரு. ஆனால் முதுமையிலே வந்து அவருக்கு நாமெல்லாம் கடமையை செய்யணும். ஆனால் நிறைய பேர் நம்ம செய்யறதில்லை. அதாங்க சுட்டி காட்டுறேன். இன்னும் பாருங்க, தியே மேலே ஜகத்துக்கோ பூர்த்தல். நான் ஒரு இங்கே வந்து சொல்கிறாரு, இங்கே ஒரு மனித வாழ்க்கையை வந்து ஒரு பூந்தோப்பாக பூஞ்செடியாக சொல்கிறார். ஒரு ஒரு அதாவது இந்த மாமரமாக சொல்கிறேன், ஆம்கா போயிடுச்சுங்க அப்படி வச்சுங்க. வாழ்க்கையை வந்து மனித வாழ்க்கை ஒரு மாமரமாக சொல்கிறார் कविஞர் निराला। मैंने इस जगत को क्या क्या दिए हैं, फूल दिए हैं, पल दिए हैं, மலர் கொடுத்திருக்கிறேன், பழம் கொடுத்திருக்கிறேன், சரி कियाई अपनी प्रभा से चकित। நான் என் ஒளியாலே, என் திறமையாலே எல்லாருக்கும் ஒளியை கொடுத்திருக்கிறேன், வாழ்வை கொடுத்திருக்கிறேன். எல்லோரும் என்னுடைய இந்த கொடையை பார்த்து திகைத்து போயிருக்கிறார்கள், சர்ப்ரைஸ்டு, ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் அனைத்தையும், இந்த அனைத்துமே வந்து ஒரு காலத்திலே அழியக்கூடியது என்று எனக்கு அன்றைக்கு நினைவு வரவில்லை. பர் அனுஷ்வர்த்தா சகல பல்லவித் பல். அந்த வசந்த காலம் இலைகளை வந்து செடிகளை வந்து இலைகள் முளைக்கின்ற காலம், சொல்லுகின்ற காலம் வந்து அதனுடைய செகண்ட் வந்து இன்றைக்கும் நிறையானது என்று நான் எண்ணிக்கொண்டதேன். அந்த காலம் வந்து அனஸ்வர்தா, நஸ்வரினால் அழியக்கூடிய, அனுஸ்வர்னாக்கா அழியக்கூடாது. அவினாசி சொல்கிறாங்க, அவினாசி தான் அழிக்க முடியாது. நஸ்வர் அனஸ்வர். அன்றைய செகண்டு எப்போது நான் இளமையிலே வந்து இளமையில் இருந்து கொண்டு எல்லாரையும் காப்பாற்றிக்கூட அந்த காலம், அந்த நொடி வந்து அறியாதது என்று நான் கண்டுகொண்டதேன். ஆனால் இன்றைக்கு என்ன விட்டது, அது அனுப்பி விட்டது. ஏன்னா வாழ்க்கை பூமியில் எல்லாம் போயிடுது. சரி, டாட் ஜீவன் காவை, டாட்னா அந்த டிப்டாப் சொல்கிறாங்க, அந்த ஆடம்பரமான வாழ்க்கை இப்போ என்னாச்சு, டகயாய், சரிந்து விட்டது. ஜோ டகயாய், டகனா சரிவது, ஃபால் சொல்கிறாங்க. அப்போ சன்னே ஃபால் ஆகிடும், ஒரு மனிதவாக சொல்லணுமோ ஃபால் ஆகுது, சரிந்து விட்டது. அப்போது இளமை வந்து எழுச்சியாக இருக்கும், முதுமை வந்து வீழ்ச்சியாக இருக்கும். நானும் இதை எங்கே எப்படி போக முடியல. காரணம் என்ன, முதுமை. 20 வயதிலே நான் இந்தியாவில் சுற்றிருக்கேன். இப்பொழுது இங்கேருந்து மீனோடு போக மாட்டேங்குது, மீனோடு போக மாட்டேங்குது. நீங்கள் காரணம் வந்து முதுமை, அதாவது தளர்ந்து விட்டது, சரிந்து விட்டது. அதுபோல் மனித வாழ்க்கை வந்து இதுபோலத்தான், அதாவது சரிந்து விட்டது. வசந்த காலம் இருக்கும்போது அனைத்தையும் செய்கிறோம், வசந்த காலம் முடிகிற போது, இறைவு காலம் வரும்பொழுது நாம் தளர்ந்து விடுகிறோம். அதை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் கவிஞர். அதுதான் அடுத்தது, जलद पटल में छिपा किंतु रवि कब तक रह सकता है, युग की अवहेलना शोरमा कब तक सह सकता है, पाकर समय एक दिन उठी जवानी आग, उठ पड़ी सबके समक्ष यौवन की पहली आग। जलद पटल में छिपा रवि किंतु कब तक रह सकता है। जलद पटल में छिपा किंतु सूर्य कब तक रह सकता है। இன்றைய உலகில்
போட்டி பொறாமைகள் நிறைந்த உலகம் இந்த உலகம், இன்றைய உலகம். அன்றைக்கும் இருந்தால் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு இருப்பது போல இல்லை. ஒரு திறமைசாலி இருந்தால் அந்த திறமையை அவன் எப்படியும் வெளிப்படுத்தக்கூடாது என்று எண்ணுகிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். எதிரிருக்கலாம், ஆனால் எதிர்கள் நேராக மோதுவார்கள். அவனை நம்பலாம். ஆனால் நம் கூடவே இருந்து நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடை போடுறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது ஜாதியின் பெயராலேயோ மதத்தின் பெயராலேயோ ஏழை பணக்காரன் என்ற பெயராலேயோ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பெயராலேயோ திறமை உண்டவர்கள் அடக்கத்தான் பார்ப்பார்கள். நான் உயர்ந்த ஜாதிக்காரன், எனக்கு மட்டும் தான் எல்லா திறமையும் இருக்கணும். தாழ்ந்தவர்களை பிறந்தவனுக்கு திறமை எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவனை அமைக்கிடணும். எண்ணக்கூடிய காலம் இந்த காலம். நான் காலத்தை குறை சொல்லவில்லை, அந்த மக்களை தான் சொல்கிறேன். இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய துறையிலே பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம். ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையிலே அவரவர் துறையிலே இது போன்ற நிலைகள் வரும். ஒரு அலுவலகத்திலே நீங்கள் பணியாற்றுகிறீர்கள், சின்சியர் ஒர்க்கர் நீங்கள், உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது. ஆனால் அந்த பார்த்து பொறாம பண்ணுவான். எப்படியாவது உனக்கு அந்த பதவி கிடைக்காம வச்சுக்க என்ன பண்ணுவோம், அத்தனை பண்ணுவான். இது இயல்பான. அது இப்போது இந்த காலத்தில் மிக மிக அதிகமாகிவிட்டது. அப்போ என்ன பண்ணணும், அதை யாராலும் மாற்ற முடியாது. மக்கள் திருந்த வேண்டும். அவனிடம் திறமை இருக்கிறது வர்றான் என்று நாம் நினைக்கணும். நாமே திறமை மாற்றக்கூடாது, அப்படி பார்க்க மாட்டாங்க. அவன் வரக்கூடாது என்று இந்த காலத்தில் மக்கள் நினைக்கிறார்கள். அப்படின்ற காரணம் இது. அதை சொல்லாதீங்க. ஆனால் அப்படி செய்ய முடியாது. ஒரு நாள் உண்மை கண்டிப்பாக வெளியே வந்துவிடும். ஒரு திறமைசாலியை நீங்கள் அமுக்கிவிட முடியாது. அது இறைவனுடைய அருளால் தானாகவே வந்துவிடும். जलद पटल में छिपा रवि कब तक टिक सकता है? जलद पटल में छिपा किंतु रवि कब तक रह सकता है? जलद पटल என்றால் மேகக்கூட்டங்கள். மேகக்கூட்டங்கள் மலையே மறைக்குது, சூரியனையே மறைக்குது இல்லையா? எவ்வளோ நேரம் மறைச்சிக்க முடியும்? காலை 6 முதல் மாலை 6 வரை சூரியன் பிரகாசிக்கிறது அல்லவா? வேணா ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் மறைக்கலாம். ஆனால் 24 மணி நேரம் சூரியன் ஏதாவது மேகத்தால் மறைக்க முடியாது. சூரியன் உலகத்தில் நம்ம மறைக்க முடியும், மறைக்க முடியாது. ஒரு நாளைக்கு வெளியே வந்துவிடும். அதுபோல் ஒரு திறமைசாலியை எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் அமைக்க வைக்க முடியும், ஒதுக்க முடியும், இக்னோர் பண்ண முடியும். இக்னோர் ஞாபகம், இக்னோர் பண்ண முடியாது. தானாகவே அவன் வந்து விடுவான். ஏனென்றால் எங்களுடைய பாவமே அவனை பண்ணுவான். சரி, யுக கி அவஹேலனா शूरमा कब तक सह सकता है? இந்த உலகம், இந்த யுகமானது ஒரு வீரனை அவசியப்படுகிறது. அவஹேலனால் இக்னோர் பண்ணுறது, ஒதுக்குவது. ஒரு திறமைசாலியை ஒதுக்கி வைக்க நினைப்போர் இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம். திறமைசாலியை ஒதுக்கி வைப்பார்கள், ஓரங்கட்டுவார்கள், அமுக்கி வைப்பார்கள். அந்த அமுக்கி வைத்தால் வீரன் இத்தனை காலத்துக்கு பொறுத்துக்க முடியாது. வீரனை இத்தனை காலத்துக்கு அதை பொறுத்த முடியும். எவ்வளோ காலத்துக்கு வீரன் அதை பொறுத்த முடியும்? கதை முடியும். யுகக்கி அவஹேலனா சூர்மா கப் தக் சக் சக்தா. உலகம் ஒருத்தனை, ஒரு வீரனை அலட்சியப்படுத்தினார். அவன் தொடர்ந்து அதை அலட்சியப்படுத்துவதால முடியாது. அவன் மேலே வந்துடுவான். பார்க்கற சமய ஏகின் ஒரு நாள் நாம் சமயம் பார்த்து என்ன பண்ணுறோம், எழுந்துருவான். ஊட்டி ஜவானி ஜாக், அந்த இளமை விழித்தெழுவோம். ஜவானி ஜாக் உட்டேகி, இளமை விழித்தெழுவிடும். அப்போனாகும் பூட்படி சப்கே சமக்ஷ பௌரஸ்கி பகினியா. ஆண்மையினுடைய அந்த நெருப்பு திடீரென்று வெடித்து கிளம்பிடும், எரிமலை போல. அப்போலாம்
நிற்க முடியாது. என்ன கருத்து என்றால், ஒரு திறமைசாலியை பொறாமை கொண்ட பல பேர் அவனை அடக்கவே முடியாது. ஜூலியஸ் சீசரை திட்டப்பட்டு கொண்டார்கள். ஆனால் என்ன ஆனான்? சீசன் இறந்தானே தவிர அவன் புகழை யாரால் மறைக்க முடியுதா? ஆனால் எல்லாரும் என்ன பண்ணாங்க? கொலையாளி என்ற பட்டத்தை பெற்றார்கள், நம்பிக்கை துரோகி என்ற பட்டத்தை பெற்றார்கள், துரோகி என்ற பட்டத்தை பெற்றார்கள் தவிர அவளால் வாழ முடியவில்லை. அந்த புட்டஸ் அதை எப்படி அவன் வஞ்சகத்தாரே அவனை கொண்டானோ, அதே போல் வஞ்சகத்தாரே ஆண்டனி மக்கள் மூலமாக கொள்ள வைத்தார். இதுபோல ஒருவனுக்கு இன்னொருத்தன் கண்டிப்பாக முளைப்பான். ஆகவே நம்ம செய்யக்கூடாது, ஒருத்தருடைய புகழை நாம் அமுக்க, ஏமாற்ற, அலட்சியப்படுத்த நினைக்க கூடாது. நீ முன்னேற்கும். அதான் சொல்வார், पंत சொல்வார்கள், तुम अपने सद्गुण से पर अवगुण हर சொல்வார்கள். நான் எங்கே சொல்லிக்கிறேன், ஒரு கோட்டை கைதை தொடாமல் சிறிது பண்ண என்றால் என்ன செய்யணும்? பக்கத்தில் ஒரு பெரிய போட்டாக்கா இது அனுமதிக்கிறாரு. அது மாதிரி அடுத்தவருடைய தீய பண்புகளை உன்னுடைய நல்ல பண்புகளால் நீக்கு. இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யுங்கள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்மையும் செய்யுங்கள் என்பார் வள்ளுவர். அதுபோல் நன்மை செய், அதுபோல் அவன் தீமையை அகற்று. ஆனால் அப்படி மக்கள் இங்கே செய்வது இல்லை. அதுதான் செய்யணும், அதுதான் தர்மம், அதுதான் சத்தியம், அதுதான் இறைவனுடைய நியதி. அடுத்தது, ऊंच नीच का भेद ना माने वही श्रेष्ठ दानी है। दया धर्म जिसमें हो सब में वही पुण्य प्राणी है। क्षत्रिय वही बरी हो जिसमें निर्भयता की आग, सबसे वही श्रेष्ठ ब्राह्मण है वो जिनमें तप त्याग। ये भी रश्मि का है। रामदास सिंह दिनकर जो हमने पहले जो पढ़ा था, जरद पटल में छुपा रश्मि नदी का, यह पर कवि का कथन है और ये भी कवि का कथन है। ये भी दोनों कवि के कथन है, कवि का कथन है। यहाँ पर परशुराम के बारे में जब जिक्र किया जाता है तब ये होता है। ऊंच नीच का भेद ना माने वही श्रेष्ठ ज्ञानी। अभी मैंने कहा था, எவன் உயர்ந்தவன் தெரியுமா? உயர்ந்தவன் ஞானி தெரியுமா? உயர்ந்தவன் தாழ்ந்தவனுடைய வேறுபாட்டை எவெல்லாம் கடைப்பிடிக்கவில்லையோ அவன் தான் ஞானி. ऊंच नीच का भेद न माने वही श्रेष्ठ ज्ञानी है। दया धर्म जिसमें हो सबसे वही पुण्य प्राणी है। इसमें दया है, धर्म है, वही पुण्य प्राणी है। அவனா புண்ணியம் பண்ணவன் பிராணி. இறக்கம் தான், இந்த இறக்கம் வேணும், தர்மம் வேணும், அவன் தான் புண்ணிய பிராணி. क्षत्रिय वही बरी हो जिसमें निर्भयता की आग, जिसमें निर्भयता निडरता யாருக்கும் பாரியா படவில்லை. அச்சமில்லை அச்சமும் இல்லையே. உச்சி மீது வாழ்ந்ததை விடுகின்ற போதிலும் அச்சமும் இல்லையே. இச்சகத்தில் நோடலாம் ஏற்றுகின்ற போதிலும் அச்சமில்லை என்பதாலே, அப்படி அச்சமில்லை என்ற அந்த நெருப்பு யாரிடம் கொண்டு தெரிகிறதோ, निर्भयताकी आग, அவன்தான் क्षत्रिय। क्षत्रिय वही है बरी हो जिसमें निर्भयता की आग, அச்சமில்லா தம்மை நெருப்பு எவனிடம் கொண்டு எரிகிறதோ அவன்தான் क्षत्रिय। वैरियर्स सबसे वही श्रेष्ठ ब्राह्मण है वो जिसमें तप त्याग। உயர்ந்த பிராமணன் யார் தெரியுமா? குலத்தால் மட்டும் பிராமணன் இல்லை, எவனிடம் தவம் இருக்கிறதோ தியாகம் இருக்கிறதோ அவன்தான் பிராமணன்। सबसे वही श्रेष्ठ ब्राह्मण है वो जिसमें तप त्याग, யாரிடம் தவம் இருக்கிறதோ தியாகம் இருக்கிறதோ அவன்தான் உயர்ந்த। ऊंच नीच का भेद ना माने वही श्रेष्ठ ज्ञानी है। ज्ञानी भवन
உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது. அவன் தான் ஞானி. சரி, पुण्य प्राणी यार, पुण्य प्राणी कौन है? दया धर्म जिसमें हो. एवं मुझे इरक में कर दो, धर्म में कर दो. निर्भयता की आग. क्षत्रिय यारडा, यार क्षत्रिय नमा एवं मुझे अचम भी नெருப்பு எரிகிறதோ அவன் தான் क्षत्रियन. சரி, ब्राह्मण कौन यार? जिसमें दया हो तप हो. எவனிடம் வந்து தவம் இருக்கிறதோ தியாகம் இருக்கிறதோ அவன் தான். இப்படி கவிஞருங்க தினகரன் அவர்கள் இந்த 4 வகை சொல்கிறாங்களே, அன்றைக்கு வர்ணாசிரமம்னு சொல்கிறாங்க. விசேஷ பிராமண சத்திரிய வைசிய சூத்ர, 4 பேர் சொல்லிட்டா பாருங்க. நானும் எப்படி இருக்கணும், இவன்னா இப்படி இருக்கணும், அவன்னா அப்படி இருக்கணும். यहाँ पर हमने देखा है. और उसके बाद उसमें और अब तक हमने जो कुछ स्तंभों के बारे में हमने कुछ विचार विमर्श किया, कुछ और अब देखने वाले हैं. आप ध्यान से सुनिएगा. और कुछ आपके लिए मैं देना चाहता हूँ. एक और या दो, एक या दो पढ़ेंगे, क्योंकि जहाँ तक समय का सवाल है, अगर समय होगा तो कुछ और देखेंगे. अगर समय का अभाव है तो हम थोड़ा कम कर देंगे और अगली बार कल देखेंगे.